கேரள மாநிலம் இடுக்கி அருகே ஆற்றில் சுற்றுலா பயணிகளோடு சிக்கிய ஜீப் கயிறு கட்டி பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம். சிவசபாபதி, எவ்வளவு மணி நேரம் அவர்கள் இந்த ஆற்றில் சிக்கினார்கள்? இது எப்படி மீட்கப்பட்டிருக்கிறது ஜீப்? அந்த ஜீப்பில் இருந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கேரள மாநிலத்துல கடந்த 3 நாட்களா பாத்தீங்கன்னா கனமழை, பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பெஞ்சிட்டு வருது. இதுல பாத்தீங்கன்னா இடுக்கி மாவட்டத்திலையும் கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா கோதப்பாறை என்ற இடத்துல இருக்கிற கல்லாறு, அந்த கல்லாற்றுலையும் பாத்தீங்கன்னா மழையினால வெள்ளப்பெருக்கு அதிக அளவுல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்நிலையில பாத்தீங்கன்னா வாகமணில இருந்து ஆஃப் ரோட்ல சுற்றுலா பயணிகளை ஏற்றிட்டு வந்த ஆஃப் ரோடு ஜீப் பாத்தீங்கன்னா இந்த ஆற்றை கடந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஆற்றை கடக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. வெள்ளப்பெருக்கு அதிகமா இருந்ததுனால ஜீப்னால கடக்க முடியல. இதனால பாத்தீங்கன்னா அந்த ஜீப்ல இருந்த சுற்றுலா பயணிகளும் ஜீப்பும் ஒரு ஆபத்தான நிலைமையில சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இதை பாத்தீங்கன்னா அப்பகுதியில் இருக்கிற மக்கள், பொதுமக்கள் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உடனே தகவல் அறிஞ்சு கயிறுகள் எல்லாம் கொண்டு அந்த ஜீப்பை கட்டி ஜீப்ல இருந்த சுற்றுலா பயணிகளை முதல்ல பத்திரமா வெளியெடுத்து, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த ஜீப்பையும் பத்திரமா வெளியேற்றினாங்க. இது போல ஆற்றுல ஆபத்தான நிலையில செல்லக்கூடாது அப்படிங்கறத பல முறை மாவட்ட நிர்வாகமும் அரசும் தெரிவித்தும் இது மாதிரி ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.